வணக்கம். இல்லம் தேடி கல்வியில் லீடு வாலண்டியர் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கும் எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஜனவரி மாதத்துக்கான ஊதியம் விடுவிப்பு பண்ணியிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி 2.0ல சென்டர்ஸ்லாம் கம்மி பண்ணி எங்கே அதிக கவனம் தேவைப்படுதோ அந்த மையங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து அதன் மூலமாக இல்லம் தேடி கல்வி மையங்களை நடத்திட்டு வராங்க. ஆல்ரெடி இல்லம் தேடி கல்வி மையங்களை ஒருங்கிணைப்பதற்காக வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக நிரந்தர ஆசிரியர்கள் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பணிக்கு திரும்பியதுனால தன்னார்வலர்களை யார் சிறப்பாக செயல்பட்டாங்களோ அவங்கள லீடு வாலண்டியராக செலக்ட் பண்ணி வட்டார ஒருங்கிணைப்பாளராக பணியமர்த்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கான ஊதியம் தான் வெளியிட்டிருக்கிறாங்க ஜனவரி மாதத்துக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து எவ்வளோ பேர் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் தற்காலிக ஆசிரியராக வேலை பார்த்துட்ருக்காங்க, எஸ்எம்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பேர் லீடு வாலண்டியர், எத்தனை பேர் தற்காலிக ஆசிரியர் அப்படிங்கிற தகவலை பிரித்து கொடுக்காம சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. 38 மாவட்டங்களுக்கும் இதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எத்தனை பேர், அவங்களுக்குரிய மதிப்பூதியம் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட லீடு வாலண்டியருக்கும் எஸ்எம்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்காலிக ஆசிரியருக்கும் ஜனவரி மாதத்துக்கான மதிப்பூதியம் வந்தாச்சு. அடுத்ததாக ஐடிகே ஆப்பில் லீடு வாலண்டியர் மாடியூலுக்காக சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லீடு வாலண்டியர் அப்டேட் பண்ணி சேஞ்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.